குழந்தை என்ன விதமான கேம் விளையாடுறாங்கன்னு வச்சு அவங்களோட எமோஷன்ஸ் அண்ட் அவங்களோட பர்சனாலிட்டி டிட்டர்மைன் பண்ண முடியுமா மேம்? டெஃபினட்டா செய்ய முடியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குழந்தை வந்து சேம் கைண்ட் ஆஃப் டாய்ஸ ஆர்கனைஸ்டா வச்சு விளையாடுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஒரு ஆர்கனைஸ்டான வேல வந்து நம்மளால வளர்க்க முடியும் அப்படின்றத வந்து காமிக்கிறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர்டா இப்ப எனக்கு காலையில எந்திரிச்சோனே யூ நீட் டு பிரஷ், அதுக்கப்புறம் நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம். இது இது வந்து உன்னோட ரீடிங் டைம், இது வந்து உன்னோட ப்ளே டைம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டா அந்த குழந்தை வந்து இருக்கலாம், வளர்க்கலான்றத காமிக்கிறாங்க. சில குழந்தைங்க வந்து திருப்பி திருப்பி அதே கேம விளையாடுவாங்க. ஏன் விளையாடுறாங்கன்னா, மேபி தேர் கம்ஃபர்ட். ஒரே விஷயத்துல திருப்பி திருப்பி அவங்க வந்து கம்ஃபர்ட்டா ஆயிடுவாங்க. இல்லனா தம் மைண்ட்ல வந்து ஒரு செட் ஆஃப் இப்படிதான் இருக்கணும் அந்த கேம். பட் அதோட அவுட்புட் வந்து நம்மளுக்கு ஒழுங்கா வரல அதுல. அப்படின்றதுனால நம்ம திருப்பி திருப்பி அத வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கலாம். அப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர் வந்து காமிக்குது. சில குழந்தைங்க ஒரு 2 செகண்ட்ஸா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அத தூக்கி போடுவாங்க. எதுக்கு தூக்கி போடுறாங்கன்னு தெரியாது. நல்லா தான் இருப்பாங்க. சிரிச்சுட்டு தான் உட்கார்ந்திருப்பாங்க. பட் தே வாண்டட் டூ ஷோ சம்திங். நான் இப்ப ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருக்கிறேன். இல்ல எனக்கு இந்த டாய் பிடிக்கல. எதுக்கு எப்ப பார்த்தாலும் என் கூட இதே வந்து விளையாடுற அப்படின்ற மாரி ஒவ்வொரு வாட்டியும் விளையாடும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒவ்வொரு விஷயங்கள வந்து காமிக்குது. ஸோ ஒரு கவுன்சிலரா என்ன மாதிரி இப்போ நாங்க வந்து ஒரு சைல்டு வராங்க அப்படின்னா, அவங்க கிட்ட நாங்க வந்து இதெல்லாம் பேசுவோம். இப்ப அதுலேருந்து வந்து அவங்களோட பேட்டர்ன்ஸ், தீம்ஸ், எமோஷன் இது 3ம் பேஸ் பண்ணி தான் ஓகே அவங்களுக்கு வந்து ஏதோ ஒண்ணு சொல்ல வராங்கன்றத நாங்க பேரண்ட்ஸ் கிட்டயே சொல்லுவோம்.